என்ன சொல்லணும். 2019 கொரோனா வந்தது, காதலும் சேர்ந்தாப்புல வந்தது. மோனவ கரெக்டாக மார்ச் 22 லாக்டவுன் அன்னைக்கு. இப்போ லாக்டவுன் அன்னைக்கு தான் லவ்வை சொன்னான். உலகமே வீட்டில் இருக்குது, நான் அவள் வீட்டுக்கு போய் லவ் சொல்லி லவ் ஆகி போச்சு. அப்புறமேட்டுக்கு என்ன நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட இது. அப்புறம் காலேஜுக்கு போனாங்க, நாங்கள் அவன் பின்னாடியே போனோம் டிரைவராக. காலையிலையும் சாயங்காலமும் மாற்றி போயிட்டு இது கனவா நிஜமா, எனக்கு நீ உனக்கு நான். இது கனவா நிஜமா, எனக்கு நீ உனக்கு நான். கையோடு கை சேர்த்து கண்ணோடு கண் பார்த்து இதயங்கள் ஒட்டி ஒளிஞ்சு விளையாடுது. பேசத்தான் தோணலையே, வார்த்தைகள் பத்தலையே, அன்போடு எல்லைகள் மறக்க நீ போதுமே. ஊ, 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 ஊ. நீ வரக்கூடிய காலங்களும் பர்ஸு வெயிட் ஆகுதுன்னு தெரியல, அவ்வளோ வெயிட் பண்ண வைக்க மாட்டேன், நல்லபடியாக பார்த்துப்பேன். நீ கடல் ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துப்பான். அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதே டைமில் அவன் ரொம்ப கோவப்படுவான். அதே அளவுக்கு நல்லா பாசமாகவும் இருப்பான். நானுயே நீ மழை, நான் மண் வாசனை. அதாவது எங்கள் நாத்தனாருங்க எல்லாத்த விட நீ உன்னைதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற எல்லாத்த விட நீ தான் அன்பாக இருப்ப, பொறுமையாக இருப்ப, அட்ஜஸ்டபுளாக இருப்ப, எல்லாத்து விஷயத்துலையும். ஹாப்பி மேரிட் லைஃப், எப்போ ஹாப்பியாக இரு. 10 இல்லை 16 எவ்வளோ குழந்தைங்கனாலும் பெற்றுக்கோ, நல்லபடியாக பார்த்துக்கோ. எப்பயுமே அவள் வந்து ஜாலியாக இருப்பா, ரொம்ப குறும்புத்தனமாக இருப்பா. இருக்கிற இடமே வந்து ஒரு கலகலப்பா, ஒரு ஜாலியாக இருக்கும். ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்கா, இதுக்கு மேலேயும் செல்லமாக தான் இருப்பா எங்களுக்கு. கடைசி வரைக்குமே அந்த பொண்ணோட நல்லா ஹாப்பியாக, நிறைய குழந்தைங்களோட ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பி மேரிட் லைஃப் தான். இளமையின் நன்கொடையே, இன்னிசையளவடைய ஒரு இளமையின் நன்கொடையே. இருக்கையை விடுத்து இறக்கையும் சேர்த்து இருகையில் சனங்கள் ஒலிக்க சந்தங்கள் பிறக்க சதுரிடவா சதுரிடவா பதுமையும் நீயே, கச்சில் திளங்கும் கர்வமும் நீயே. அச்சில் பார்த்த பதுமையும் நீயே, கச்சில் திளங்கும் கர்வமும் நீயே. கையை விடுத்து இறக்கையும் சேர்த்து 2 பேத்துக்கும் சேர்த்த மாதிரி வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். தமிழ் என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பேன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ நல்லா பார்த்துக்கணும்.
ஏகப்பட்ட சண்டை வந்துருக்கு. கொஞ்சம் அந்த சண்டையில் ஏகப்பட்ட சண்டை வந்துருக்கு. அவளும் என்னை விட்டு கொடுத்ததில்ல, நான் தான் சதங்கைகள் ஒலிக்க